இல்லை, நீங்கள் அப்பீல் தான் போய் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். சரி, ஸ்மூத்தாக போகலாம். நீங்கள் கேட்டனால எல்லாத்தையுமே வச்சு நான் கேட்டுட்டேன் சொல்லிட்டேன். அதுக்கு நீங்கள் அப்பீல் போங்க. இந்த மாதிரி கையில் வருங்க சார். நான் ஒன்று விசாரிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. எலெக்ஷன் கேஸ் அவங்க தான் விசாரிக்கிறேன். நான் ஓட்டே போடல அப்படிங்கிறது அந்த அம்மா போட பேச இல்லைங்க. நான் அதெல்லாம் கேட்டேன். அந்த அம்மா வந்து கையை தூக்கி டேபிள் மேலே வைக்கிற விஷயம் இல்லை. அதாவது 1ஆம் நம்பர்லேருந்து 11 வரை கையெட்டாது சார். கடைசி நாள் கையெட்டு. நம்ம கடைசி நாள் கையெட்டு. காலையிலேருந்து அத்தனை பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. அவினாசி தொகுதி பிள்ளைப்பன்பாளையம் ஊராட்சி பூத் 5 மணிக்கு அங்காத்தால் என்கிற 105 வயது மூதாட்டியை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்த பொழுது அவருடன் வந்த அவருடைய பேரனை உள்ளே அனுமதிக்காமல் தேர்தல் அலுவலரே தானே ஒரு வாக்கை பதிவு செய்துவிட்டு வாக்கு பதிவாகிவிட்டது, நீங்கள் செல்லலாம் என்று அனுப்பி வைத்தார்கள். இதற்கு அவருடைய பேரன் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து இந்த பாட்டி இன்னும் வாக்கு பதிவு பண்ணல அப்படின்னு சொல்லி வாதிடும் போது இதுவரை எந்த தெளிவான பதிலும் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. இந்த மூதாட்டிக்கு அந்த மேசையின் மீது கை வைக்கின்ற அளவிற்கு கை எட்டாது. ஆனால் அலுவலர் என்ன சொல்றாருன்னா அவங்களே அமுத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அவங்களே அமுத்துறதுக்கு ஏன் இவங்க பேரனை வெளியே போக சொல்லணும்? அமுத்துனதுக்கு அப்புறம் நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சவுண்டு வருதுங்கிறாரு. பொதுவாக அந்த இவிஎம் மிஷினில் அமுத்துனதுக்கு அப்புறம் 2 செகண்ட் கழிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சவுண்டே வருது. ஆக வாக்குகளை அதிகாரிகளே அவர்களே செலுத்திக் கொள்கிறார்கள். குறிப்பாக இது போன்ற வயது முதிர்ந்தவர்களுடைய வாக்குகளை அதிகாரிகள் அவர்களாகவே பதிவு செய்து கொண்டு அவர்களுக்கு விருப்பமான சின்னங்களை பதிவு செய்து கொண்டு ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இது போன்ற பல தேர்தல் மோசடிகள் நடைபெற்று இருக்கலாம். அதற்கு ஒரு உதாரணமாக எங்களுடைய ஊராட்சியில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. ஒரு சின்னத்துக்கு வாக்களிச்சிட்டார். இது வீடியோ ஆதாரம் இருக்குது. இங்கே வீடியோ இல்லை, அங்கே வீடியோ ஆதாரம் இருக்குது. ஆக இப்படி தமிழகம் முழுவதும் நடைபெற்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக அலுவலர்கள் தான் அதிகமாக வாக்களித்திருப்பதை போல் எங்களுக்கு தோன்றுகிறது. ஆகவே பிள்ளைப்பன்பாளையம் ஊராட்சியில் நாங்கள் இதற்கு குறித்து மறு தேர்தல் இந்த பூத்துக்கு கோருகிறோம். இந்த ஓட்டுக்கு என்ன விலை என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே ஆண்டு முழுவதும் வாருங்க வாக்களிக்கலாம் எல்லாத்தையும் கூட்டு போட்டு ஓட்ட ஆபீஸரே போட்டுக்கிறதுக்கு நாங்கள் எதுக்காக இத்தனை செலவு பண்ணி இத்தனை தேர்தல் நடத்தி நீங்கள் எல்லாம் நாங்கள் கோமாளி இல்லாட்டா காலையிலேருந்து உட்காந்துட்டு இது ஆபீஸரே போட்டு முடிச்சுட்டு வேலை முடிஞ்சு போயிரு. ஆக இது என்ன ஜனநாயகம் என்பது எங்களுக்கு புரியவில்லை. ஆகவே ஜனநாயகம் வெல்ல வேண்டும். இதற்கு தேர்தல் ஆணையம் ஒரு சரியான நடவடிக்கை அந்த அலுவலர் மீதும் எடுக்க வேண்டும். இது நிரந்தர தீர்வு, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு அரசாங்கம் சொல்லணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் இதே மாதிரி ஆபீஸரே இங்கே அன்னூர்ல மட்டும் இப்போ 2 பூத்தில் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தது பக்கத்து பூத்தில். அப்படின்னா யார் தேர்தல் நடத்துறாங்க, யார் ஓட்டு போடுறாங்க, யாருக்காக ஓட்டு போடுறாங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.